வணக்கம். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 65வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி மைதானத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி உப்பளம் மைதானத்திற்கு சரியாக காலை 8:59 மணிக்கு வந்தார். அவரை தலைமை செயலர் சத்தியவதி வரவேற்றார். பின்னர் நேரடியாக விழா மேடைக்கு சென்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்த ஜீப்பில் நின்று கொண்டு போலீஸ் அணிவகுப்பினை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து விழா மேடைக்கு வந்த அவர் சுதந்திர தின உரையாற்றினார். பின்னர் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு விருதுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து போலீஸ், முன்னாள் ராணுவத்தினர், பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி புதுச்சேரி. இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் சிறந்த அணிவகுப்பிற்கு பரிசுகளை அவர் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், தியாகராஜன், அசோக் ஆனந்து, நேரு, பெரியசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் ஜானகிராமன் மற்றும் டிஐஜி சுக்லா, எஸ்எஸ்பிக்கள் சந்திரன், ஆண்டோ அல்போன்ஸ் உள்பட இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எஸ்எஸ்பி சந்திரன் உத்தரவின் பேரில் எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி ஆகியோர் தலைமையில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பணியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுவையில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு சுதந்திர தின விழாவின் போது முதலமைச்சர் விருதுகள் வழங்கப்படும். அதன்படி சிறந்த சேவைக்கான முதலமைச்சரின் விருதுக்கு உளவு பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் லூபின் தயாளன், சிஐடி பிரிவு உதவி சப் இன்ஸ்பெக்டர் மெய்யழகன் ஆகியோருக்கும், சிறந்த காவல் பணிக்கான முதல்வர் விருது பெரியகடை சப் இன்ஸ்பெக்டர் ரகுபதி, போலீஸ் பயிற்சி பள்ளி தலைமை காவலர் வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோருக்கும், இதேபோல காவல்துறையில் சீரிய பணிக்கான ராஜீவ்காந்தி விருது லாசுப்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன், போலீஸ் ஆயுதங்கள் பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் உன்னி மற்றும் காவலர்கள் சவுந்தரராஜன், நாகராஜன், அருள்குமார், தமிழரசி, அசோக்குமார், தர்மலிங்கம், தனலட்சுமி, ஸ்ரீதரன் ஆகியோருக்கும்
சிறந்த போலீஸ் நிலையமாக உருளையன்பேட்டை போலீஸ் நிலையம் தேர்வு செய்யப்பட்டது. மேலும் சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது உளவு பிரிவு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கலியபெருமாளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. இவ்விருதினை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கி அவர்களை பாராட்டினார். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற புகைக்குண்டு பறக்க விடும் நிகழ்ச்சியை முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு விண்ணேற்பு அன்னை விண்ணுக்கு செல்லும் தினமான இன்று அதனை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் புகைக்கூண்டு விண்ணில் பறக்க விடப்படும் நிகழ்ச்சி நடைபெறும். அதேபோல இந்த ஆண்டும் சிறப்பு திருப்பலி நிறைவு பெற்றதும் புகைக்கூண்டு விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமி புகைக்கூண்டினை ஆசீர்வதித்து மந்திரிக்க முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். பின்னர் விண்ணேற்பு அன்னை திருவுருவம் பொருந்திய புகைக்கூண்டு முதலில் பறக்கவிடப்பட்டது. இரண்டாவதாக தேசிய கொடி பொருந்திய புகைக்கூண்டு பறக்கவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேரவை வண்ணக்கொடி புகைக்கூண்டு பறக்கவிடப்பட்டது. இந்த 3 புகைக்கூண்டுகளும் விண்ணில் பறக்கவிடப்பட்டதை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். நிறைவாக புகைக்குண்டு குழுவினர்கள் லூர்துராஜ், லூர்துசாமி, குமார், ஜெரால்ட், புஷ்பராஜ் ஆகியோருக்கு திரு ஜான்குமார் சார்பாக அருள்மரிநாதன் பொன்னாடை அணிவித்தார். நிகழ்ச்சியில் பங்கு பேரவை உபத்தலைவர் அருள்மரிநாதன், பங்கு பேரவை செயலாளர் பால்ராஜ், உறுப்பினர்கள் சுதன், சின்னப்பன் மற்றும் குழந்தைராஜி, கோபி, ஜான் பிளம்மர், பிராங்க்லின், குமார், சகாயம், சின்னப்பராஜ் உள்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். நாட்டின் 65வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை சட்டசபை வளாகத்தில் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், தியாகராஜன், செல்வம், கார்த்திகேயன், நேரு, அசோக் ஆனந்து மற்றும் தலைமை செயலர் சத்யவதி, டிஐஜி சுக்லா, அரசு செயலர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் கல்வி அறக்கட்டளைக்கு முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் 50,000 ரூபாய் நிதியை வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் கல்வி அறக்கட்டளைக்கு முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் 50,000 ரூபாய் நிதியினை வழங்கினார். நெல்லித்தோப்பு ஆலய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமி, துணை பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ், பங்கு பேரவை உபத்தலைவர் அருள்மரிநாதன், பேரவை செயலாளர் பால்ராஜ், பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர் சுதன் மற்றும் பேரவை உறுப்பினர்கள் உட்பட பிராங்க்லின், குமார், பாஸ்கல், சின்னப்பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை சுதந்திர தின விழா அணிவகுப்பில் ஐஆர்பி போலீசாருக்கும் மற்றும் அரசு தனியார் பள்ளி சிறந்த அணிவகுப்பிற்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுழற்கேடயம் பரிசு வழங்கினார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் காவல்துறை மற்றும் காவல்துறை அல்லாதோரின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் சிறந்த அணிவகுப்பிற்கு பரிசு வழங்கப்பட்டது. அதன்படி காவல்துறையினர் அணிவகுப்பில் ஐஆர்பி போலீசாருக்கும், காவல்துறை அல்லாதோர் பிரிவில் முன்னாள் ராணுவத்தினருக்கும், தேசிய மாணவர் படையில் விமான பிரிவினருக்கும், ஜூனியர் பிரிவில் சாரணர் படையினருக்கும் முதல்வர் ரங்கசாமி சுழற்கேடயம் பரிசு வழங்கினார். அதேபோன்று அரசு பள்ளி மாணவர்கள் பிரிவில் ஜீவானந்தம் பள்ளி மாணவர்களுக்கும், மாணவிகள் பிரிவில் சுசீலாபாய் பள்ளி மாணவிகளுக்கும், தனியார் பள்ளியில் மாணவர்கள் பிரிவில் பெத்துச்சேமனர் பள்ளி மாணவர்களுக்கும், மாணவிகள் பிரிவில் பேட்ரிக் பள்ளி மாணவிகளுக்கும் முதல்வர் ரங்கசாமி சுழற்கேடயம் பரிசு வழங்கினார். புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார்.
புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், சுகாதார சேவையில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக புதுவை உருவாகியிருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும். காரைக்காலில் செயல்படுவது போல புதுவையிலும் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் விவசாய தொழிலாளர்களின் நலன் காக்க விவசாய தொழிலாளர் நலச்சங்கம் ஏற்படுத்தப்பட்டு 35,242 விவசாய தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். வேளாண்மைக்கு உறுதுணையாக அரசு உள்ளது. கறவை மாடுகளுக்கு தீவனம் வாங்க 75% மானியம் வழங்கி வருகிறது என்ற அவர் மேலும் தொடர்ந்து மீனவ முதியோர்களுக்கான ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் 1,150 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேலும் தொழில்நுட்ப கல்வி MCA பயிலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க அரசு உத்தேசித்துள்ளது என்றும், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை இந்த ஆண்டு கூடுதலாக நடத்த உத்தேசித்துள்ளது மற்றும் வணிகர் நல வாரியம் துவங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மற்றும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் சாலை சந்திப்புகளை மேம்படுத்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது என்றார். மேலும் மாநிலத்தின் மின் பற்றாக்குறையை போக்கும் முயற்சியை அரசு விரைவுபடுத்தியுள்ளது மற்றும் காவல்துறை நிர்வாகத்தில் சீர்திருத்தம் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 2ஆம் கட்ட கட்டுமான பணியும், நீதிமன்ற வளாகத்தில் 2ஆம் கட்ட கட்டுமான பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றார். தொடர்ந்து இலவச கட்டாய கல்வி விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுவை அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை சட்டசபை வருகிற 18ஆம் தேதி கூடுகிறது. தேர்தலுக்கு பின் கூடும் முதல் கூட்டம் இது என்பதால் அன்றைய கூட்டத்தில் ஆளுநர் இக்பால் சிங் உரையாற்றுகிறார். இந்நிலையில் புதுவை சட்டசபை கூடுவதை முன்னிட்டு புதுவை அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம், தலைமை செயலர் சத்யவதி மற்றும் அரசு துறை செயலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆளுநர் உரை, புதுவை பட்ஜெட் குறித்து பேசப்பட்டது. மேலும் ஆளுநர் உரையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள், பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.